தமிழக மக்கள் வந்துட்டு தற்போது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறதை விட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கவங்களை காரி காரி துப்பதில் தான் அதிகமாக ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையே ஆகாது. ஏற்கனவே வந்துட்டு பரணியை வந்துட்டு இவன் ஜெயிக்கிறதுக்காக இவன் செருப்படி கூட வாங்குவான். அது மட்டும் இல்லை, இவன் வந்துட்டு செட்டுக்குள்ள இருந்தால் பெண்களுக்கு வந்துட்டு அது பாதுகாப்பே இல்லை அப்படின்னு நம்மளுடைய காயத்ரி ராம் என்னவோ ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி இல்லாததும் பொல்லாததும் பேசி பரணியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரை வந்துட்டு பிக் பாஸ் செட்டிலேருந்து தப்பிக்க வைக்கிற அளவுக்கு வந்துட்டு செஞ்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு தான் தற்போது தமிழக மக்கள் காயத்ரியை கழுவி ஊற்றி வந்துட்டு இருக்காங்க. காயத்ரிக்கு எப்போ பார்த்தாலும் சிங்சாங் போகிறது நம்மளுடைய ஸ்நேகன் தான். அவர் என்னதோ வந்துட்டு மிகப்பெரிய கவிஞன், பெண்களின் பாதுகாவலன், மக்களின் நண்பன் அப்படின்னு பயங்கரமாக பில்டப்லாம் காமிச்சு அழிஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்துட்டு தற்சமயம் பிக் பாஸ் செட்டில் நடந்து வந்துட்டு இருக்க காரியங்களும் செய்துட்டு இருக்க செயல்களும் வந்துட்டு ரொம்பவே கேவலமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு தமிழக மக்கள் தற்போது அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல நமிதா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப ஆபாசமாக பேசினது நம்மளுடைய ஸ்நேகன் சார் தான். அதுக்கப்புறம் ஓவியாவை பற்றி ஆபாசமாக பேசி நடிச்சும் காமிச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி கேவலமாக வந்துட்டு மற்றவங்க முன்னாடி அவங்க இல்லாதப்ப ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்கார் ஸ்நேகன் சார். அது மட்டும் பரவாயில்லைங்க, அவர் பேசும்போது பார்த்தீங்களா என்னதோ பெரிய பிளே பாயாக இருப்பார் போல் இருக்கு. மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இனிமேல் பிளே பாயில் ஸ்நேகனை தான் ஆட் பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அவர் வந்துட்டு தேவதைங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காராம். இருக்க கவிஞர்கள் எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்நேகனுக்கு தான் ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் என்னன்னா, இவரோட மூஞ்சில ஒரு ஒளிவட்டமே தெரியல, இவளுக்கு எப்படா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்மளுடைய வடிவேலும் கவுண்டர் மணி எல்லாம் சொன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு ஃப்ராடு பண்ணுறவங்க, இவங்கள தான் தேடி போய் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுப்பாங்க போல. ஒருவேளை ஸ்நேகன் சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லைங்க, அண்ணா அப்படின்னு நம்மளுடைய ஜூலி வந்துட்டு ஸ்நேகன் சாரை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் ஜூலி வந்துட்டு நேற்று கேட்வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் சார் பார்த்த பார்வையை நம்மளுடைய விஜய் டிவியை 7-8 வாட்டி ஜூமிங்கில் போய் வச்சு பார்த்துருக்காங்க. அந்த மூஞ்சி ஜூமிங்கில் பார்க்க முடியல தான், இருந்தாலும் எதுக்காக விஜய் டிவி அத்தனை முறை வந்துட்டு ஸ்நேகன் சாரோட ஜூமிங்கில் காட்டணும், அவர் பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாங்க இப்போ வரைக்கும் சரியாக தெரியல. ஒருவேளை ஸ்நேகன் சார் பார்த்த பார்வைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதுன்னா அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்ற விஷயத்தை தயவு செஞ்சு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. மேலும் இப்படிப்பட்ட வீடியோங்களை நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட சேனலை வந்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் அழுத்திடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக்கும் பண்ணிடுங்க. எதுக்காக டிஸ்லைக் பண்றீங்கன்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அடுத்த தடவை நாங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணிப்போம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.